நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த அகப்பைகள் எப்படி பலன் தரப்போகுது அப்படிங்கிறத தெளிவாக விளக்க போகிறேன். தவறாமல் ஜெம்சியின் குடும்ப உறவுகள் பார்த்துட்டு 4 பேர்த்தோட பகிர்ந்துடுங்க. நம்ம பாரம்பரியத்தில் இருந்த உணவு தயாரிப்புக்கான ஒரு அருமையான உட்டன் ஸ்பூன்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த தேங்காய் தொட்டியில் உள்ள துவர்ப்பும் இந்த மூங்கில் உள்ள மூங்கல் தைலமும் நம்ம வாரம் ஒரு முறையாவது சேர்த்திக்கணுங்க. அட்லீஸ்ட் 15 நாளைக்கு ஒரு முறையாவது சேர்த்திக்கங்க. குறிப்பாக சூரிய குளியல் எடுத்துட்டு அன்னைக்கு நம்ம சமைக்கக்கூடிய மிளகாட்டுற குழம்பு சைவமோ அசைவமோ எதுவாக இருந்தாலும் இப்போ 2 கட்டாயம் நம்ம பயன்படுத்துறது எதுக்குன்னா சைவத்துக்கு ஒன்று அசைவத்துக்கு ஒன்றுன்னு. இதை திருப்பி சைவத்தில் போட்டுறாதீங்க, இதை திருப்பி அசைவத்தில் போட்டுறாதீங்க, தனித்தனியாக வச்சுக்கங்க. இதை எந்த ஒரு கெமிக்கலும் பயன்படுத்தி கழுவாதீங்க. சாம்பல், கடலை மாவு, உப்பு, புளி போட்ட கரைசல் போன்றவைகளை மட்டுமே பயன்படுத்தி கழுவுங்க. அதுபோக வெயிலில் கொஞ்சம் நேரம் நல்லா சுக்காக காய வச்சுருங்க வெளியெடுத்து. ஸோ அவ்வளவுதான். நீங்கள் ரசம் வச்சாலும் சரி, மிளகாட்டி குழம்பு வச்சாலும் சரி, நல்லா உள்ளே போட்டு கலக்கி கொதிக்க கொதிக்க அந்த சூட்டில் இதை நல்லா உள்ளே விட்டு பாருங்கள். குழம்புடைய சுவையும் ஏறி கிடைக்கும். இன்னும் பார்த்திங்கன்னா வேகாத கறிகள் கூட சீக்கிரம் வெந்து கிடைக்கும். இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான துவர்ப்பு சுவை, குறிப்பாக பெண்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த துவர்ப்பு சுவை, அதுக்காக ஆண்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிடாதீங்க. பெண்கள் உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு கசப்பு துவர்ப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த துவர்ப்பு சுவையும் கிடைக்கும். அது மூலியமாக அவங்க வெள்ளைப்படுதல், இன்னும் மாதவிடாய் பிரச்சனைகள் இருந்தெல்லாம் மீள்றதுக்கு பெரிய உதவி புரியும். வேணால் ட்ரை பண்ணுங்கள். எங்களோட 13 வருட ஆராய்ச்சியை பயன்படுத்திட்டு தான் சொல்கிறோம். நன்றி, வணக்கம் மக்கள். அடுத்த டிப்ஸில் சந்திப்போம்.